வெல்கம் டு ராஜி சாரி கிரியேஷன்ஸ். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜர்தோசியில் லீஃப் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேயா, நான் கோல்டன் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கோல்டன் கலர் ஷூவிங் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஓகேயா, இந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நாட் போட்டு அந்த நாட்டை என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக கட் பண்ணிக்கிறோம். அதுக்காக நான் 3 to 4 டைம்ஸ் என்ன பண்ணுறேன்னா ஹேண்டில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை, அதாவது ஃபிங்கர்ஸோட எட்ஜில் வர மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரொட்டேட் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஒரு நாட் விழுந்துடும். ஓகே, நாட் விழுந்ததுக்கப்புறம் இதை அப்படியே என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இந்த லூப்பாக ஃபார்மாக இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடணும். ஓகே, சிசர்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணுறேன். ஓகேயா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. நமக்கு நாட் போட்டதுக்கப்புறம் லூப் ஃபார்ம் ஆகாமல் இந்த மாதிரி என்ன பண்ணிடணும்னா கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கா த்ரெட்ஸு, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேயா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு நான் என்ன நீடில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூலிப் 24 தான், அந்த நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு லீஃப் மாடல் வரைஞ்சிருக்கேன். அதை என்ன பண்ணியிருக்கேன்னா 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, 2ஆக டிவைட் பண்ணிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இது எதுக்காகனா ஒரு எம்போஸ்டு லுக்குக்காக நம்ம கொடுக்குறோம். ஓகேயா, ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா சென்டர் பொசிஷனுக்கு கொஞ்சம் மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேயா, ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஜர்தோசியை ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஜர்தோசியை மேலே இருந்து தான் என்ன பண்ணணும்னா கீழே லோட் பண்ணி கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறோம், கீழே லாக் ஸ்டிச் போட்டு நம்மளோட அந்த லீஃபோட எட்ஜுக்கு, ஓகேங்களா, எட்ஜுக்கு கீழே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், த்ரெட்டை எடுத்து அதுக்குள்ளே ஜர்தோசியை லோட் பண்ணிட்டோம். ஓகே, லோட் பண்ணிட்டு நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா ஜர்தோசி அந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜர்தோசி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்த ஜர்தோசி எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா அந்த லீஃபோட ஷேப்பை விட்டு வெளியில் வரக்கூடாது. ஸோ இன்னொரு ஜர்தோசி எடுத்து போட்டு பார்க்குறேன். பட் எனக்கு அந்த எம்போஸ்டை விட்டு கொஞ்சம் வெளியில் இறங்கியிருக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஜர்தோசியை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு எம்போஸ்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும், அதை விட கூட வேண்டாம் அப்படிங்கிறனால. ஸோ லைட்டாக கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஜர்தோசியை நான் லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக அந்த எம்போஸ்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா உள்ளக்கா, அது வரைக்கும் ஈக்குவலாக இருக்கிறனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல என்0 போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேயா, ஃபஸ்ட்டு இதில் எப்படி ஃபில் பண்ணலாம்னா நிறைய டைப்பில் நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன டைப்பில் ஃபில் பண்ண போகிறோன்னா இதை 2ஆக ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்கோமா, ஸோ ஒரு ஹாஃப் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ரைட் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம் உள்ளக்கா. ஓகே, இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், கீழே த்ரெட் எடுக்கிறேன், எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா லோட் பண்ணும்போது மேலே இருந்து தான் லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே த்ரெட்டை எடுத்துக்கொண்டு போயிட்டு நம்மளோட டிசைன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லீஃப் ஷேப், அதுலேயே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மேலே இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது ஜர்தோசியை உள்ள ஹேண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா லோட் பண்ணுறேன். இப்போது அந்த சென்டராக நம்ம ஒரு ஜர்தோசி கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணணும்னா இதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் அப்படின்னு கொடுக்கணும். ஒரு ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். இப்போ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அகெயின் த்ரெட்டை வந்து அந்த டிசைனுக்கு கொண்டு போயிடணும். டிசைனுக்கு கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா அந்த ஜர்தோசியை லோட் பண்ணுறோம். ஓகே, ஜர்தோசி எல்லாமே நம்ம ஈக்குவலாக கட் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ பார்க்குறதுக்கு ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். ஃபைனலாக எண்ட் பண்ணும் போது மட்டும் ஜர்தோசி வந்து அந்த லீஃப் ஷேப் கொண்டு வர்றதுக்காக கொஞ்சம் சைஸ் வந்து நம்ம ட்ரிம் பண்ணி பண்ணோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதையே நம்ம வந்து நீடிலில் போடாமல், அதாவது டியூலிப் நீடிலில் போடாமல் ஹேண்ட் நீடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த நீடிலில் போட்டாலும் நீட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து அதில் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ இதில் என்ன ஸ்டிச்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச். அப்படி எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளவரோட அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருந்து தான் லோட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து நம்ம லாக் பண்ணணும். ஓகேயா? இதே மாதிரி இப்போது ஒரு சைடு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காட்டுறேன். இதே ஸ்டிச் தான் ஒன் சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா அனதர் சைடும் அதே மாதிரி தான் உள்ளேருந்து ஸ்டிச்சை வெளியில் கொண்டு போயிட்டு வெளியிலேருந்து லோட் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.